ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் சிறப்பு என்றும் ஈரானின் 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரஞ்சன்குமார். வணக்கம். விவரங்கள் என்ன நிறை? நிச்சயமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களின்படி ஈரானுக்கு எதிரான அந்த போரை அவர் தொடரப்போகிறார் என்பதைத்தான் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நினைத்ததை விடவே மிக சிறப்பான துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இவ்வளவு பெரிய முக்கியமான தாக்குதலை நடத்திய அமெரிக்க ராணுவத்தினருக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கின்றார். இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு போன்றவை எல்லாம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டேதான் இருக்க போகிறேன். இதற்கு முன்பாக எந்த அமெரிக்க அதிபரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கிறேன். அந்நாட்டின் கொமேனி மற்றும் நிஜாத் உள்ளிட்ட 47 முக்கிய தலைவர்கள் வெற்றிகரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ராணுவம் சரியான திட்டமிடல்களை செய்திருந்தது, துல்லியமான இலக்குகளையும் குறிவைத்திருந்தது. அந்த இலக்குகள் ஒன்று கூட தப்பவில்லை. வைத்த குறியை நாங்கள் சரியாக அடித்திருக்கின்றோம். அமெரிக்க ராணுவம் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அத்தனை ராணுவ அதிகாரிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக ஈரான் மீதான போர் எதற்காக வந்தது என்பதையும் அவர் தற்பொழுது விளக்கி இருக்கிறார். அணு ஆயுதம் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் அதனை தள்ளி போடக்கூடிய வேலைகளை தான் ஈரான் செய்து வந்தது. பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் 3 கட்டங்களாக முயற்சித்தும் கூட அவர்கள் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. எனவே பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அமெரிக்க மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. எனது கடமையை தான் நான் செய்திருக்கிறேன். இதில் அமெரிக்காவும் சரி, அமெரிக்க ராணுவமும் சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ற முறையில் நானும் சரி எந்த ஒரு பின்வாங்கலையும் மேற்கொள்ளப் போவதில்லை. தொடர்ச்சியாக எங்களது இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் வரை நாங்கள் முன்னேறி கொண்டேதான் இருப்போம் என்பதை திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் காமேனி, நிஜாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஈரான் மக்களுக்கு எதிராக இருந்தவர்கள், அவர்களை அந்த பதவிகளில் இருந்து நீக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஈரான் மக்களின் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது நான் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன். ஈரான் மக்களுக்கான சுதந்திரம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் அவர்களுக்கான சுதந்திரம் அவர்கள் கையிலேயே கொடுக்கப்படும் என்பதையும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் அந்த அலுவலகத்தின் மொட்டை மாடியிலிருந்து திறந்த வெளியிலிருந்து ஒரு பத்திரிகையாளர்களை பேசியிருந்தார், சந்தித்திருந்தார். அவரும் அதை திட்டவட்டமாக கூறியிருந்தார். ஈரானுக்கு எதிரான தங்களது இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டது, அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். வெட்ட வெளியில் அவர்கள் இருவருமே இப்படியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கான மிக முக்கியமான உளவியல் காரணம், எங்களது தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஆனால் எங்களது எதிரிகளது தலைவர்கள் முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உளவியல் ரீதியாகவும் இது ஈரான் இந்த போரில் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகிற்கு சொல்வதற்கான மிக முக்கியமான ஒரு சமிங்கையாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்களது இந்த பேச்சை பொறுத்தவரை தொடர் இலக்கு என்பது எங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது, அதை அத்தனையும் நாங்கள் குறிவைத்திருக்கிறோம், தாக்குதல் தொடரும் என்பதைத்தான் அவர் தனது அந்த பேச்சில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.